வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் என் குழந்தை ஸ்டிம்மிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறான், குதிச்சுக்கிட்டே இருக்கிறான், கத்திக்கிட்டே இருக்கிறான், வெளியில் போனால் ஊன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான், அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அதை ஏன் ஸ்டாப் பண்ணணும்? அது உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குதா? டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லி கூட்டிகிட்டு போகலாம். சொல்லி கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் அந்த பிஹேவியர், அதாவது அந்த ஸ்டிம்மிங் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி அந்த குழந்தைங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்போ, இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்போ ஸ்டிம்மிங் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை குறைக்கணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது நினைக்காதீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க பண்ணுறது வந்து ஸ்டிம்மிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அவங்களோட எமோஷ்னலை ரெகுலேட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், நான் ரொம்ப சேடாக இருக்கிறேன், எனக்கு ஏதோ டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அந்த குழந்தைக்கு வெளியில் வாயை திறந்து சொல்ல தெரியல. அதனால அந்த குழந்தை ஸ்டிம்மிங் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க அந்த எமோஷனை. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நிறைய கிளியராகவே சொல்லுவாங்க, அவன் ஹாப்பியாக இருக்கிறப்ப மட்டும் ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுறான், அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிற சில குழந்தைங்க கூட ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, கத்துவாங்க, அதெல்லாமே பண்ணுறது ஒரு நார்மலான ஒரு பிஹேவியர். அது வந்து சோஷியலி இன்னப்ரோப்ரியேட்டாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது அலார்மிங்காக இருக்கணும். இன்னொன்று, அதனால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது, அது லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். மற்றபடி சாதாரணமாக அந்த குழந்தைங்க ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதுவாக போயிடும். இன்னொன்று, அதையும் மீறி நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், அது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதனால குழந்தைகளுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆபத்துகள்லாம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இனிமேல் உங்கள் குழந்தைய வந்து ஹேண்ட் ஃப்ளாப்பிங்லேருந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க மெயினாக பாதிக்கப்படுறது சைக்கலாஜிக்கலி. இன்னொன்று வந்து அந்த குழந்தைங்க ஃபிசிக்கலாகவும் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று வந்து பிஹேவியராகவும் அந்த குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொன்று லாஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள்லாம், லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறப்போ, அதாவது இந்த கை உதறி உதறி அந்த குழந்தை ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறான்னாக்கா, பண்ணாத நிப்பாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ் லெவல் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல் அப்படியே கூடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது இமோஷ்னல் ரெகுலேஷன், அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ், அந்த குழந்தைக்கு சந்தோஷம், அந்த குழந்தையோட ஹாப்பினஸ், அந்த குழந்தையோட எக்ஸைட்மெண்ட்டு, அந்த குழந்தையோட வருத்தம், டிசப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது இந்த ஸ்டிம்மிங் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டிம்மிங்கை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணு, இல்லை சப்ரெஸ் பண்ணி அமுக்கி கண்ட்ரோல் பண்ணுறப்போ அந்த குழந்தைகளோட எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி வெளியில் வரும். கத்துவாங்க, உருண்டு உருண்டு அழுவாங்க சில குழந்தைங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னொன்று வந்து அந்த இமோஷனல் ரெகுலேஷன் அப்படின்றது இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்றது ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து எப்போவுமே ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்க ஆரம்பிச்சிடும். மூட் ஸ்விங்ஸ்னால் திடீர்னு ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களே டாலரேட் பண்ணிக்கவே முடியாது, அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, எந்நேரமும் அப்படியே படபடன்னு இருக்கிற மாதிரியே அந்த குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களாலேயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளாலேயும் அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். பிஹேவியர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களோட ஆங்ஸைட்டி லெவல் ஜாஸ்தி ஆகிறதால அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, தன்னைத்தானே அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க, ரொம்ப அதாவது ஹார்ம்ஃபுல் பிஹேவியர்ஸில் நிறைய ஈடுபடுறதுக்கு அந்த குழந்தைங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நினைப்போம், என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஆகுது, பிஹேவியர் அப்படியே மாறுதே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிம்மிங்கை வந்து சப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டிம்மிங் சப்ரெஸ் பண்ணுறதால அந்த குழந்தைங்க ரொம்ப அரகண்ட்டாக மாறிடுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாக எதுக்கெடுத்தாலும் தூக்கி வீசுறது, பொருட்களை வீசுறது, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குறதே கிடையாது, ஓடாதன்னா ஓடுறது, இந்த மாதிரி அக்ரெசிவான பிஹேவியர்ஸ் நிறைய அந்த குழந்தைகளுக்கு வரும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்துலேயுமே விட்ரா பண்ணிவிடுவாங்க, எதுக்குமே போக மாட்டாங்க. அதாவது இது வேண்டாம், பண்ணிகிட்டு இருந்த வேலையை கூட பண்ணுறது இல்லாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நல்லா தெரிஞ்ச வேலை, ஒரு சைக்கிள் ஓட்டுற வேலை நல்லா தெரியும், எல்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க, திடீர்னு சைக்கிள் ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நல்லா எழுதிட்டு இருந்த குழந்தை திடீர்னு எழுத ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நல்லா கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்த குழந்தை பேசாமல் இருந்துடும், எதுவுமே வாய் திறந்து பேசாது அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி விட்ராயல் சிம்டம்ஸ் நிறைய சில குழந்தைகளுக்கு இருக்கும். ஏன்னா அந்த சப்ரெஸ் பண்ணி நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அந்த எமோஷனை,
அதை எமோஷனை வெளிப்படுத்த விடாமல் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க தனக்கு தானே ஒரு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிற மனப்பான்மை அந்த குழந்தைகளுக்கு வந்துடும். இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிம்மிங் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, இன்னொன்றுக்கு ஆரம்பிச்சிரும். இன்னொன்று புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க உங்கள் குழந்தைகிட்ட. ஒரு பிஹேவியர், அதாவது இப்போ கை ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணி அதை சப்ரெஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. அப்பாடா அது நின்றுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உடனே அடுத்த பிஹேவியர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ஸ்டிம்மிங், டோ வாக்கிங், இல்லைன்னா ஜம்பிங், இல்லைன்னா கத்துறது, இல்லைன்னா பைட்டிங், அந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்டிம்மிங் பிஹேவியர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதே, எப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது காரணம் என்னென்னா, அந்த ஸ்டிம்மிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணது தான். அதை சப்ரெஸ் பண்ணி நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி நீ மாற்றிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அந்த குழந்தைங்களால் அதை மாற்றிக்க முடியாது, அக்செப்டன்ஸ் இருக்காது. நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கூட ஒன்ஸ் நல்ல லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப் ஆன பிறகு அந்த குழந்தையால் கண்டிப்பாக வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மாற முடியும். அந்த குழந்தைக்காவே தெரியணும், இது தப்பு, இந்த நேரத்தில் நான் பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் சோஷியலி அப்ரோப்ரியேட் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களே அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. நம்ம அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வருது. மூணாவது வந்து ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிம்மிங் பிஹேவியர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்களால் வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியல, அதை அடக்கி வச்சுட்ருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காங்கன்றப்போ அது பண்ணணுன்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரும். கண்ட்ரோல் பண்ணுறப்போ அந்த மசில் டைட்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ணுறப்போ நிறைய பெயின் வரும், அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட், அதை சொல்ல தெரியாமல் அது ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமாக மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குழந்தைகளுக்கு இந்த ஸ்டிம்மிங் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸும் நிறைய வரும். ஏன்னா அந்த குழந்தைக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப ஓவர்லோட் ஆகிருக்கு அவனுக்கு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை அப்படின்றப்போ ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிம்மிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அதை சப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நிறைய இன்சோம்னியா கேசஸ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களால தூங்க முடியாது, நைட்டு சுத்தமாக தூக்கமே வராது, இல்லைன்னா நடுநடுவில் எந்திரிப்பாங்க, கத்துவாங்க, அழுவாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னடா திடீர்னு தூக்கத்தில் பிரச்சனை வருதே, நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை தானே, ஏன் இப்போ தூங்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டோஸே கொடுத்து தூங்க வைக்கிற அளவுக்கு மாறுது. இது ஆக்சுவலி பேஸ் என்னென்னு நல்லா ப்ரோப் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோன்னா தெரியும். ஸ்டிம்மிங்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு, ஸ்டிம்மிங்கை கண்ட்ரோல் பண்ணதால தான் இந்த பிரச்சனை. ஸோ ஸ்டிம்மிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய சேஞ்சஸ் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஃபிசிக்கலி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் நிறைய ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியில். இன்னொன்று டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறது வந்து மசில் பெயின் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெயினால் கூட ஸ்டொமக் பெயின் இருக்கலாம், ப்ளோட்டிங் ஃபீலிங் அந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் நிறைய குழந்தைகளுக்கு வரும். ஏன்னா நம்ம இந்த ஸ்டிம்மிங் சாதாரணமாக ஒரு ஸ்டிம்மிங் தானே, அது கண்ட்ரோல் பண்ணுறதால எவ்வளோ விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, அவ்வளோ பிரச்சனை அந்த குழந்தைகளுக்கு வரும். நம்ம தெரியாமல் நம்ம ஸ்டிம்மிங் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை போக்கிடணும், அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சி பண்ணுறோம். பட் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே குழந்தைகளுக்கு கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதால லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ வந்து ஷார்ட் டேர்மாக நான் சொன்னேன் இதெல்லாம் இந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு. லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு வந்து மற்ற குழந்தைங்களோட ஃபேஸ் பண்ணுறது, மற்றவங்கள ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸு, அவங்களுக்கு உள்ள ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில் எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு போயிடும். அந்த குழந்தைங்களாம் யோசித்து பண்ணுற நிறைய விஷயங்கள் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃப் எஸ்டீம் இல்லாததால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு போயிடும். இன்னொன்று ஆங்ஸைட்டி இருக்கிறதால நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன் மெயினாக வந்து நிறைய குழந்தைங்க டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஆராய்ச்சிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததும் உண்டு. நிறைய குழந்தைங்க வந்து திடீர்னு விட்ராயல் சிம்டம்ஸ் இருக்கும், ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு மாறும். ஸோ அதெல்லாம் மாறுறப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் தன்னால் ரொம்ப கம்மியாயிடும். அந்த குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்கில்ஸு எல்லாமே இந்த இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்டிம்மிங்கை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, சப்ரெஸ் பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். அந்த குழந்தை ஸ்டிம்மிங் பண்ணட்டும், பண்ணிக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல. அது வந்து இன்னப்ராப்ரியேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட அந்த குழந்தை ஸ்டிம்மிங் பண்ணுறப்போ தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் கொடுக்கறத விட அந்த குழந்தை ஸ்டிம்மிங் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அந்த குழந்தையோட ஸ்டிம்மிங் தன்னால் குறையும். நீங்கள் அதை வந்து இன்டர்வீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டிம்மிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த தெரப்பியும் தேவையில்லை. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஓடி அண்ட் ஸ்பீச் தெரப்பி
பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிம்மிங்கை நிப்பாட்டுவாங்க, அவங்களே நிப்பாட்டுவாங்க. நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே நமக்கு கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரல் பிஹேவியர். அவங்களோட எமோஷன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று அவங்களோட சொல்ல தெரியாததால் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க ஸ்டிம்மிங் பண்ணுறாங்க. சொல்ல தெரிஞ்சிச்சு, நல்ல லாங்குவேஜ் டெவலப் ஆகிடுச்சு, அவங்களோட சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒன்ஸ் எல்லாமே செட்டில் டவுன் ஆகிடுச்சுன்னா ஸ்டிம்மிங் தன்னால் குறையும். ஸோ ஸ்டிம்மிங் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.